கோப்ரைம் நம்பர் சார்பகா எண்கள்னா என்னன்னா ரெண்டு நம்பர்ஸ், அந்த ரெண்டு நம்பரையுமே காமனா டிவைட் பண்றதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நம்பர் ஒன்னாம் நம்பர் மட்டும்தான் அப்படின்னா அந்த ரெண்டு நம்பரையும் நம்ம கோப்ரைம் நம்பர்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3, 5 இந்த ரெண்டு நம்பரையுமே டிவைட் பண்றதுக்கு காமனா ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா அது ஒன்னு மட்டும்தான். இதுவும் ஒன்னால டிவைட் ஆகும், இதுவும் ஒன்னால டிவைட் ஆகும். இந்த மாதிரி ஒன்னை தவிர வேற ஏதாச்சும் ஒரு நம்பர் அந்த ரெண்டையும் காமனா டிவைட் பண்ணுது அப்படின்னா அது வந்து கோப்ரைம் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6, 8 இப்போ 6 வந்து 2ஆல டிவைட் ஆகும், 8ம் 2ஆல டிவைட் ஆகும். அப்போ இந்த ரெண்டு நம்பரையுமே காமனா டிவைட் பண்றதுக்கு ஒன்னை தவிர இன்னொரு நம்பர் இருக்குது. அப்போ இது வந்து கோப்ரைம் கிடையாது. ஓகே, இப்போ 8ஐயும் 11 எடுத்துக்கிட்டீங்கன்னா 8 நிறைய நம்பரால டிவைட் ஆகும். ஆனா 8, 11 இந்த ரெண்டையும் காமனா டிவைட் பண்றதுக்கு ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா அது ஒன்னு மட்டும்தான். ரெண்டுமே ஒன்னால மட்டும்தான் கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்பர் தான் கோப்ரைம் நம்பர். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எது கோப்ரைம் நம்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.